எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 11A டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங் அப்படின்றது. ஸோ டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங்னா என்ன, அது எப்படி நடக்க போகிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் பார்த்துருவோம். ஸோ இது டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங்கு யூஸிங் நெட்வொர்க் சிமுலேட்டர் தான். ஸோ நெட்வொர்க் சிமுலேஷன் ப்ரோக்ராம் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதோட லாஜிக்ஸ் பார்த்துருவோம். எய்ம் என்னென்னா ஒரு 4 நோடு எடுத்துக்கலான்றது. ஃபஸ்ட்டு 0, 1, 2, 3 இந்த 4 நோடில், அதாவது இந்த மாதிரியான ஒரு 4 கம்ப்யூட்டர் செட்டப் உள்ளதில் 0ன்றது வந்து சென்டராக ஆக்க போகிறோம். ஓகே, ஸோ 0ன்றது வந்து சென்டர், 1ன்றது வந்து ஒரு ரூட்டு, ஸோ 2ன்றது தான் டெஸ்டினேஷன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்க போகிறோம்னா 0லேருந்து 2க்கு டேட்டா அனுப்புறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ 0லேருந்து 2க்கு டேட்டா வந்து 1 வழியாகவும் 2க்கு போகலாம், 0லேருந்து 3 வழியாகவும் 2க்கு போகலாம். எல்லாமே பாசிபிள் தான், ஏன்னா 2 ரூட் இருக்கிறதுனால ரெண்டுமே பாசிபிள் தான். ஆனால் இங்கே விஷயம் எப்படின்னா, டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங்கிறது வந்து நடுவில் எத்தனை நோட்ஸ் இருக்குது அதை வச்சு கணக்கு பார்க்கும். அப்படின்னா எல்லாம் ஒன்றா தானே சார் இருக்குது, இந்த பக்கம் போனாலும் ஒரு நோடு தான் இருக்குது, இந்த பக்கம் போனாலும் ஒரு நோடு தான் இருக்குது அப்படின்னு நம்ம பேசலாம் ஆர்கியூமெண்ட்டு. அதில் ரெண்டாவது விஷயத்தை அதை பார்க்கும், எது வந்து கம்மியான டைமில் போகும், மில்லி செகண்ட்ஸ், இது வழியாக போனால் போகுமா இது வழியாக போனால் போகுமா அப்படின்றது. ஸோ அது நம்ம ப்ரோக்ராமில் செட் பண்ண போகிறோம். இது ரெண்டுத்துக்கும் வந்து கம்மியான செகண்ட்ஸ் டைமில் இருக்கிற மாதிரி, இது ரெண்டுத்துக்கும் அதிகமான மில்லி செகண்ட்ஸில் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அது ப்ரோக்ராம் பார்க்கும்போது பார்ப்போம். அப்போ இப்போ ரெண்டாவது கேஸ் என்ன ஆகுது, எது கம்மியான டைமில் போகும் அப்படின்றது இந்த ரூட் தான் செலெக்ஷன் ஆகுது. ஸோ 0லேருந்து 1 வழியாக போய் 2க்கு போகிறது தான் வந்து கரெக்டான பாத்துன்ற மாதிரி டிசைட் ஆகி போகும் அப்படின்றது தான் டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங். இது வந்து நார்மல் ஸ்மூத் ஆப்ரேஷன். சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு டேட்டா எந்த வழியாக போகலாம் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணி சொல்கிறதுக்கு பேர் தான் டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங். இல்லை, எது கம்மியான டிஸ்டன்ஸு எப்படி எதுன்னு பார்க்கறது. ரெண்டாவது, ஒரு வேளை இதில் எதனா ஃபால்ட் ஆச்சுனாக்கா, உதாரணத்துக்கு நம்ம அதையும் பண்ணி பார்க்க போகிறோம். 0 to 1 லைனு பிரேக் ஆகிடுச்சுனாக்கா அதை நம்ம டவுன் பண்ணி பார்ப்போம் ப்ரோக்ராமாகவே. இப்போ ரூட் எப்படி சூஸ் ஆகுனாக்கா, வேறு வழியில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகியே தேடுறோம், பரவாயில்ல கொஞ்சம் டைம் அதிகமான பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த வழியை சூஸ் பண்ணோம். 0லேருந்து 3 வழியாக 2க்கு போகும் அப்படின்ற ஆக்ஷன் நடக்கும். மறுபடியும் சொல்கிறேன், வேணுன்னு இந்த லைனை நம்ம பிரேக் பண்ணி பார்ப்போம் ப்ரோக்ராமிங்காக. அதனால் டேட்டா இங்கேருந்து 3 வழியாக 2க்கு போகும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி இருந்தாலும் வந்து டேட்டா இங்கே தான் அங்கே போய் ஆகணும். பட் டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங் படி நம்பர் ஆஃப் நோட்ஸ் கம்மியாக ரூட்டை செலக்ட் பண்ணி ஆகணும் ஃபஸ்ட்டு ரூலு. அப்படி இல்லையா, ரெண்டுத்துலையும் ஈக்குவலாக இருக்குதா, அப்போ எது வந்து மினிமம் டைமிங்கில் போகுன்ற ரூட்டை தான் அதை செலக்ட் பண்ணி ஆகுன்றது இதில் போகும். ஒரு வேளை அதில் ஏதாவது அது வந்து அது வரைக்கும் ஸ்மூத் ஆப்ரேஷன். அதுக்கு அடுத்தது தான் அதில் ஏதாவது லைன்ஸ் ஏதாவது பிரேக் ஆனாக்கா, ஃபிசிக்கலாக டவுன் ஆகுதுனாக்கா, அதாவது நாட் ஏபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டான்ற மாதிரி ஒரு ஃபிசிக்கல் டேமேஜோ, இல்லாட்டி டோட்டலாக அந்த நெட்ஒர்க்கே வந்து லிங்கேஜ் வெளியே போகுதுன்னும் போது வேறு ஆல்டர்னேட் ரூட்டான எதனா ஒன்று சூஸ் பண்ணி தான் வந்து இது போகணும். ஸோ அந்த மாதிரி இதில் டைம் அதிகமான பரவாயில்ல இது வழியாக போகுன்றது தான் வந்து இதோட ஒர்க்கிங்கு. இது எப்படி வந்து ப்ரோக்ராமே பண்ணி பார்க்கணுன்றது தான் இங்கே பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த ப்ரோக்ராமு டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் சிமுலேட்டர், செட்டு என்எஸ் நியூ சிமுலேட்டர், ஒரு நியூ சிமுலேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு என்எஸ்ஸை க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது ட்ரேஸ் ஃபைல்ஸு ஆஸ் யூஷுவல், ஒரு நெட்ஒர்க்கு அனிமேட்டட் ட்ரேஸ் ஃபைலு அப்படின்றது ஒன்று வந்து என்எஃப் ஆகும், டிஆர் வந்து டிஎஃப் ஆகும் க்ரியேட் பண்ணியாச்சு. நெட்ஒர்க் அனிமேட்டட் ஃபைல்ன்றது என்ன நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி அனிமேஷன் நடந்து அவுட்புட் ஸ்க்ரீன் வரணுன்றதுக்காக க்ரியேட் பண்ணுறது தான் இந்த என்எஃப் நேம் ஃபைலு. அடுத்தது இது அந்த என்எஸ்ஸு நேம் ட்ரேஸு ஐஃபன் ஆல் என்எஃப்னு போடணும். என்எஸ்ஸு ட்ரேஸு ஐஃபன் ஆல் டிஎஃப்னு போட்டாக்க இந்த இண்டிவிஜுவலான ஆப்ஜெக்டாக இருக்கிற அந்த என்எஃப்பும் டிஎஃப்பும் இதில் பைண்ட் ஆகும். இந்த என்எஸ் இனிஷியலாக க்ரியேட் பண்ண இந்த என்எஸ்சில் வந்து பைண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம டயக்ராமில் பார்த்தா அப்படி 4 நோடு க்ரியேட் பண்ணணும். N0, N1, N2, N3. அது இதுதான் சின்டாக்ஸு. ஸோ செட்டு N0ன்னு ஒரு பேர் வச்சுட்டு அது என்எஸ் கூட நோடுன்ற மாதிரி பைண்ட் பண்ணுற வரைக்கும் தான். சேம் ப்ரொசீஜர், N1க்கு நோடு என்எஸ்ன்னு போட்டுடணும், N2க்கு நோடு என்எஸ், N3 நோடு என்எஸ் போடும்போது
என்எஸ்குள்ளே இதெல்லாம் வந்து நோடாக போய் ஒரு டயக்ராமாக க்ரியேட் ஆகிரும். முதல்ல நோட டயக்ராம் மட்டும் க்ரியேட் ஆகிருக்கும். அடுத்தது அதனோட லிங்க் க்ரியேட் பண்ணுறதுக்காக என்எஸ் டூப்ளக்ஸ் லிங்க்கு அப்படின்னு போட்டு N0 to N1 அது 1 MBயில் 10 மில்லிசெகண்ட்ஸாக வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஆமாம், இங்கே நம்ம பார்க்கலாம் இந்த டயக்ராம் இருக்குது ரெஃபரன்ஸுக்கு. ஸோ இந்த டயக்ராம் படி இந்த இடத்துல நோடு 0, நோடு 1, 2, 3 இது மட்டும் தான் க்ரியேட் ஆகிருக்கும். அதுக்கான டூப்ளக்ஸ் லிங்க்கை க்ரியேட் பண்ணணும். டூப்ளக்ஸ் லிங்க்கு N0 to N1, அதாவது N0 to N1 வந்து 1 MB சைஸ்லையும் 10 மில்லிசெகண்ட்ஸ்லையும் அப்படின்ற மாதிரி. 1 MBன்றது வந்து லோ காஸ்ட்டு, மில்லிசெகண்ட்ன்றது வந்து டைமிங்கு கம்பேர் டு. அடுத்து என்எஸ் டூப்ளக்ஸ் லைனு N1 to N2, அதாவது 1லேருந்து 2க்கு அது மாதிரி 1 MB பேக்கேஜ் சைஸு 10 மில்லிசெகண்ட்ஸ்குள்ளே போகிற மாதிரி இந்த லிங்க் க்ரியேட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு N2 N3, N2லேருந்து N3க்கு 10 MB சைஸு 20 மில்லிசெகண்ட்ஸு. அடுத்தது 3லேருந்து 0க்கு 10 MB சைஸு 20 மில்லிசெகண்ட்ஸ். இப்போ நம்ம பேசின செகண்ட் ரூல் படி இந்த நோட்லேருந்து இந்த நோடுக்கு தேவைப்படுற டைமிங் வந்து 10 மில்லிசெகண்டு, இங்கேருந்து இங்கே வரதுக்கு தேவைப்படுற 10 மில்லிசெகண்டு, டோட்டலாக 20 மில்லிசெகண்ட்ஸில் வந்து இங்கேருந்து இங்கே வந்து முடிஞ்சிடும். அதே இந்த லைன் பிரேக்காக இருக்கும்போது இது வழியாக வரணும்னாக்கா 0லேருந்து இங்கே பாருங்கள் 2 to 3, 2 to 3 வந்து 20. அப்போ நம்ம என்ன ஞாபகம், இந்த லைனுக்கு வந்து 20 மில்லிசெகண்ட். அடுத்தது 3 to 0, 3 to 0 இந்த லைன் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 20 மில்லிசெகண்ட். அப்போது இப்போ ஆக்ஷனாக பார்ப்போம். இந்த லைன் பிரேக் ஆகுதுன்னா இங்கேருந்து இது வழியாக இப்படி வரத்துக்கு இங்கே 20 மில்லிசெகண்ட் 20 மில்லிசெகண்ட் 40 மில்லிசெகண்டாக செலவாகும். ஸோ இதுதான் இனிஷியலாக இப்போ வந்து எப்படி ரவுட்டிங் வந்து இது சூஸ் ஆகிருக்கும். ரெண்டுலேயுமே வந்து நடுவில் ஒரே நோடு தான் இருக்குது. எதை வச்சு இதை சூஸ் பண்ணியிருக்கோனாக்கா 10 + 10 20 மில்லிசெகண்ட்லேயே முடிஞ்சிருக்கிறதால இந்த ரூட் வந்து இனிஷியலாக செலக்ட் ஆகி ஸ்மூத் டிரான்சாக்ஷன் நடக்க முடியுது. இந்த லைன் பிரேக் ஆனால் தான் வேறு வழி இல்லை, பரவாயில்ல 20 மில்லிசெகண்ட் + 20 மில்லிசெகண்டு 40 இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ரூட்டுன்னு ஒன்று கிடச்சா போதுன்ற மாதிரி டேட்டா இங்கேருந்து இங்கே போய் சேரும். அதுக்கான இனிஷியல் டெஃபினேஷன் நம்மளாம் க்ரியேட் பண்ணுறது தான், நம்மளாம் பண்ணால் தான் 20 மில்லிசெகண்ட் அப்படின்றது. ஓகே, ஸோ இதான் இந்த டயக்ராம் க்ரியேஷனு. இதில் ஆஸ் யூஷுவல் டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங் அப்படின்றத டிஃபைன் பண்ணோம். ஸோ என்எஸ்ஸு ஆர்டி ப்ரோட்டோ அப்படின்னாக்கா ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் எதை நம்ம சூஸ் பண்ணுறோம்னா டிஸ்டன்ஸ் வெக்டார் சூஸ் பண்ணுறோம், டிவின்னு போட்டு. அடுத்து லிங்க் ஸ்டேட் ஒன்று இருக்குது, அதில் இந்த இடத்துல இதே சின்டெக்ஸ் யூஸ் பண்ணி டிவிக்கு பதிலாக எல்எஸ்ன்னு போடணும். அது வந்து பியூர்லி காஸ்ட் பேசிஸ். இது வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இதில் நோட் பேசிஸு, செகண்ட் வந்து டைமிங் பேசிஸ், அவ்வளோதான். அதில் வந்து எதையுமே பார்க்காது எல்எஸ். நெக்ஸ்ட்டில் வந்து பியூர்லி வந்து காஸ்ட் பேஸ்டில் ஆகும், அதை அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கும்போது பார்க்கலாம். அங்கே எல்எஸ்ன்னு போடுவோம். இப்போ இதில் டிஸ்டன்ஸ் போடுறதுனால இதை டிவின்னு போடுறோம். அதாவது இதில் யூஸ் பண்ண வேண்டிய ப்ரோட்டோக்கால், இந்த சிமுலேட்டர் யூஸ் பண்ண ப்ரோட்டோக்கால் வந்து ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் டிஸ்டன்ஸ் வெக்டார்ன்றதுக்காக இதை போடணும். நெக்ஸ்ட்டு ஏஜென்ட் கிரியேட் பண்ணுற வேலை, டிசிபி ஏஜென்ட்டு. சென்டார் நம்ம டிசைட் பண்ணி வச்சுருக்குது 0. ஸோ அதனால் இங்கே செட் டிசிபி 0ன்னு சொல்லிட்டு இந்த பேரை நம்மளே வச்சுக்கிறோம். நியூ ஏஜென்ட் டிசிபின்னு போடணும், இது சின்டாக்ஸு. நெக்ஸ்ட் இந்த டிசிபி 0க்கு செட் கிளாஸு, இதை போட்டால் போடலாம், போடலாம் பரவாயில்ல, அதாவது கலரிங் பண்ணுறதுக்காக போடலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு என்எஸ் அட்டாச் ஏஜென்ட்டு N0 டிசிபி, அதாவது இந்த N0வில் போய் இந்த டிசிபி 0 அட்டாச் பண்ணும்போது இது வந்து ஒரு நியூ ஏஜென்ட்டாக திங்க் பண்ணிக்கும். டிசிபி நியூ ஏஜென்ட்னா நமக்கு மீனிங் புரியணும். இதுதான் சென்டார் அப்படின்றத வந்து இந்த இடத்துல தான் நம்ம டிசைட் பண்ணி ப்ரோக்ராமிங்கை வந்து இந்த அனிமேட்டருக்கு நெட்வொர்க் ப்ரோக்ராமிங்க்கு நம்ம சொல்கிறோம். 0 தான் வந்து சென்டர் அப்படின்றது இதில் டிஃபைன் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து இந்த பக்கத்தில் வருவோம். அதில் கண்டினியூஷன் தான். அடுத்தது டெஸ்டினேஷன் யாரும் செட் பண்ணி ஆகணும். டெஸ்டினேஷன் யாரும் செட் பண்ணுறதுக்கு இந்த இதில் போகிறோம். ஸோ இந்த இதில் போகும்போது இங்கே பார்க்கலாம் டிசிபி சிங்க்கு, செட்டு சிங்க்கு. ஸோ செட்டு சிங்க்குன்னு போடும்போது டெஸ்டினேஷன் வந்து பாயிண்ட் ஆகுது. ஸோ டெஸ்டினேஷன்ன்றது வந்து நம்ம 2 தான் டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 2 டெஸ்டினேஷன் ஆக்கணும் அப்படின்னாக்கா சிங்க்கு 0ன்னு போட்டு நியூ ஏஜென்ட் போட்டு டிசிபி சிங்க்குன்னு போடணும். என்எஸ் அட்டாச் ஏஜென்ட்டு N2 சிங்க் 0ன்னு போட்டோம்னாக்கா இந்த N2 வந்து டெஸ்டினேஷனாக அசியூம் ஆகிடும். அது இல்லாமல் அது கூட வந்து இந்த மாதிரி போடணும், டிசிபி 0 சிங்க் 0 கனெக்ட்னு போட்டோம்னாக்கா அது அசியூம் ஆகிடும். அதுக்கடுத்தது
ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக எஃப்டிபின்னு ஒன்று போட்டாகணும். செட்டு எஃப்டிபி 0 நியூ அப்ளிகேஷன் எஃப்டிபின்னு போட்டோம்னா எஃப்டிபி 0 அட்டாச் ஏஜென்ட் டிசிபி 0. இந்த டிசிபி 0வில் இதை ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் தான் ஃபாலோ பண்ண போகுது. ஆனால் ஃபைலில் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃப்ரேம் இங்கேருந்து அனுப்புறதுக்கு யூஸ் பண்ண பார்த்து எஃப்டிபி. ஆனால் அந்த எஃப்டிபி ப்ரோட்டோகாலையும் இது கூட வந்து அசைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு என்எஸ் இந்த ரவுட்டிங் மாடலு. இங்கே நம்ம டைமிங் கீழே பார்க்க முடியும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இங்கே டைமிங் கீழே பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து 0 1 2 3 4 5 6 7 8 அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1 செகண்ட். ஸோ இந்த 1லேருந்து ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகுன்றதுக்காக தான் இந்த இது செட் பண்ணுறோம். என்எஸ் அட் 1.0 எஃப்டிபி 0 அப்படின்னா இந்த டைமர் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். 1 கிராஸ் ஆகும்போது தான் இந்த 0லேருந்து ஃப்ரேம் வந்து டெலிவரி ஆகிறதுக்காக ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் இந்த இடத்துல நடக்குது. என்எஸ் அட் 1.0 எஃப்டிபி 0 ஸ்டார்ட். இங்கே ஸ்டார்ட் ஆகி போவோம். நான் இந்த இதில் 1ன்னு சொன்னது வந்து 1ன்ற டைமிங்காக. அது ஸ்டார்ட் ஆகி போகிறது வந்து எஃப்டிபி 0ன்றது. எஃப்டிபி 0ன்றது எங்கே இருக்குது, நோடு 0ல இருக்குது. நோடு 0 இருந்தால் டேட்டா போகுது, 1 வழியாக கிராஸ் ஆகுது, 2க்கு போய் ரீச் ஆகுது. இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து அடுத்தடுத்த ஃப்ரேம் அடுத்த ஃப்ரேம் போயிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும் இது நடக்கணும் அப்படின்றது இங்கே போட்டிருக்குன்னா ஓகே அப் டு 8 வரைக்கும் நடக்கணும் போட்டிருக்கு. அதாவது 1ல் ஆரம்பித்து 2 3 4 5 6 7 8 வரைக்கும் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். ஃப்ரேம் வந்து இப்படி போயிட்டே இருக்கும் அப்படின்னா போட்டு ஃபினிஷ்ன்ற மாதிரி முடியுது. ஆனால் இந்த மாதிரியான ஈவெண்ட்டுக்குள்ளே நம்ம அப்படியே இப்போ நார்மல் டிரான்சாக்ஷன் மட்டும் பார்த்து முடிச்சிச்சுனாக்கா அப்படியே இந்த மட்டும் போட்டு முடிச்சுருந்துருக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒருவேளை இதுலேயே இந்த லிங்கை பிரேக் பண்ணாக்கா டேட்டா ஆட்டோமேட்டிக்காக டைவர்ட் ஆகி இந்த ரூட் வழியாக போகுது இல்லையான்னு பார்க்கறதுக்காக தான் இந்த லைன் வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். என்எஸ் ரூட்டிங் மாடல் அட் 4.0 அப்படின்னா இதில் 0 1 2 3 4 இந்த 4 இந்த டைமிங் வரும்போது மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரிஜினலாக இங்கேருந்து இங்கே போகிற ப்ராசஸ் வந்து 1ல் ஆரம்பித்து 1ன்ற டைமிங்கில் ஆரம்பித்து 8ன்றது வரைக்கும் டிரான்சாக்ஷன் ஆப்ரேஷனில் இருக்க தான் போகுது. ஆனால் அதில் நம்ம சேஞ்ச் ஓவர் ட்ரை பண்ணுற இடம்னாக்கா 4ன்றது வந்து 0 1 2 3 4 இந்த இடத்துல தான் சேஞ்ச் ஓவர் நடக்கும். அப்படின்னா அந்த இடத்துக்கு நேராக இந்த லிங்கை டவுன் பண்ணுறதையும் வச்சு தான் டவுன் N0 to N1 N0 to N1 போடுறோம். ஸோ கரெக்டாக இந்த 4 கிராஸ் ஆகும், இந்த டைமர் ஓடிட்டே இருக்கும். அது வரைக்கும் வந்து இந்த டிரான்சாக்ஷன் வந்துட்டு நார்மல் டிரான்சாக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். எப்போ இந்த 4 கிராஸ் ஆகுதோ அப்போ இந்த லைன் வந்து ஈவெண்ட்டு அங்கே ட்ரிகர் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இந்த லைன் வந்து பிரேக் ஆகி இது ரெட் கலரில் மாறும். அது சிமுலேஷன் நடக்கும்போது நம்ம பார்க்கலாம். நீங்கள் ரன் பண்ணி பார்க்கும்போது இதை பார்ப்பீங்க. இது பிரேக் ஆன உடனே இமீடியட்டாக டக்குன்னு இந்த ப்ரோட்டோகால்ஸ் என்ன பண்ணோம், டிஸ்டன்ஸ் வெக்டார் அப்படிங்கிற ப்ரோட்டோகால் டக்குன்னு அடுத்த ரூட்டை தேடும். இந்த இடத்துல ஒரு ரூட் கட்சோன்னே உடனே இது வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிருவார். பட் ஃபேக்ட்டு இதில் 10 மில்லி செகண்ட்ஸில் ஆகிறது, இதில் 20 மில்லி செகண்ட்ஸ் 20 மில்லி செகண்ட்ஸ் 40 மில்லி செகண்ட் அது முடிவு பண்ணியிருந்தோம். பரவாயில்ல, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருந்தது. இந்த ரூட்டை சேஞ்ச் ஓவர் பண்ணிவிடும். இந்த ஆக்டிவிட்டி எவ்வளோ தூரம் நடக்கணும், அதாவது இந்த டவுன் அப்படின்றது எது வரைக்கும் இருக்குனாக்கா 6 வரைக்கும் இருந்தால் போதும். 6க்கு அப்புறம் அப் பண்ணி பார்ப்போம் அப்படின்றதும் ஒரு ஐடியா உள்ள வச்சோம்னாக்கா. அப்போ இது 4லேருந்து 1 2 3 4லேருந்து 5 வரைக்கும் 6 வரைக்கும் இந்த 2 செகண்ட்ஸுக்கு மட்டும் அப்புறம் 2 மில்லி செகண்ட்ஸுக்கு மட்டும் இந்த வழியாக அது ஓடிட்டே இருக்கும். நம்ம அந்த 6ன்ற இடத்துல வந்து N0 N1 வந்து அப் பண்ணிடுறோம். அப்படின்னாக்கா N0 N1 இந்த பிரேக்கை வந்து அப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக 6க்கு அப்புறமேட்டு இது வழியாக போயிட்டு இருந்த டேட்டா இடம் மாறி இது வழியாக போக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நம்ம லைவில் பார்க்கலாம். ரியல் டைம் இப்படி தான் நடக்குது. அது நம்ம வந்து ப்ரோக்ராமிங்காக அனிமேஷனாக வந்து நம்மளே க்ரியேட் பண்ணி அந்த டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங்கை வந்து ஸ்டடி பண்ணிக்கிறோம். இப்படி தான் அது வந்து ரியல் டைம் நடக்கும்ன்றத வந்து நம்ம மேனுவலாக ப்ரோக்ராம் பண்ணி அனிமேட் பண்ணி நம்ம தெரிஞ்சு ஸ்டடி பண்ணிக்கிறோம். இது நடக்கிறது இங்கே. இது ஆஸ் யூஷுவல் ப்ரோக் ஃபினிஷ்ன்றது இந்த எல்லா ப்ரோக்ராமையும் கன்சால்டேட் பண்ணி ரன் பண்ணுறதுக்காக வேண்டி NSNFNTன்றது குளோபல். இந்த ட்ரேஸ் ஃபைலில் இந்த நடக்கிற ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே ட்ரேஸ் ஃபைலில் ஸ்டோர் பண்ணி அதை ஃப்ளஷ் பண்ணி அனிமேட்டராக காமிக்கிறதுக்கு இந்த ப்ளஸ் ட்ரேஸு க்ளோஸ் அப்படின்றது தான் இது. இப்போ நேராக நம்ம லாஸ்ட் சீக்வன்ஸுக்கு போயிடலாம். ஸோ இந்த சீக்வன்ஸில் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து டைமர் இங்கே இருக்கும்போது 4 நோட் இருக்குது. அது டைமர் வந்து கொஞ்சமாக ரன் ஆகும்போது இங்கே பாருங்கள் 1 2க்குலாம் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நோடு 0லேருந்து 2க்கு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டு வந்துட்டு இருக்குது. ரைட்டுங்களா? அடுத்து 4 தாண்டி பாருங்கள், 4 தாண்டி 5 வரும்போது நம்ம சொன்ன ரூல் படி தான் இது பிரேக் ஆகுறதுக்காக இது பிரேக் ஆகி ரெட் கலரில் மாறுது. அதனால் இது பிரேக்குன்னு அஷ்யூம் ஆகி
டேட்டா 0லேருந்து 3 வழியாக 2க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு இருக்குது. நான் அடுத்த ஸ்க்ரீன் வைக்கல, அது நம்ம ரியல் டைம் ரன் பண்ணும்போது புரிஞ்சு கொடுக்கறது ஸ்க்ரீன் வைக்கல. என்னென்னா 6க்கு அப்புறம் இது தாண்டின பிறகு ஆட்டோமேட்டிக்காக திருப்பி இது வந்து அப் ஆகிட்டு மறுபடியும் டேட்டா இது வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தான் முடியும். அப் டு 6லேருந்து 8 வரைக்கும் இது நடந்து முடியும். இதெல்லாம் நம்ம பார்க்கலாம், இதெல்லாம் நடக்கும். இதுதான் டிஸ்டன்ஸ் வெக்டார் அப்படின்றது. அது வந்து டிஸ்டன்ஸ் நம்பர் ஆஃப் நோட்ஸை பேஸ் பண்ணி நடக்கணும். அப்படி இல்லைனாக்கா அதோட டைம் எவ்வளோ கம்மியாக இருந்ததை வச்சு நடக்கணும். அப்படி எதுவுமே இல்லை, லைன் பிரேக் ஆகுதுனாக்கா வேறு எதனா ரூட்டை வச்சா நடக்கும்ன்றது தான் டிஸ்டன்ஸ் வெக்டார் அப்படின்றது வந்து நம்ம இதில் பார்த்து முடிக்கிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.